பஞ்சமி நிலம் மீட்போம், பூர்வ குடிமக்களை காப்போம் என தாயக மக்கள் கட்சி சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே பஞ்சமி நிலம் மீட்போம், பூர்வ குடிமக்களை காப்போம் என அரசின் கவன ஈர்ப்பு நில மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பூர்வ குடிமக்கள் நிலம் பற்றி தாயக மக்கள் கட்சி தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன், பஞ்சமி நிலமும் சட்ட உரிமையும் பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் விளக்கி எடுத்துரைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரன் வட்டம் காப்பிலியாப்பட்டியில் உள்ள ஆறுமுக குடும்பன், கந்தன் குடும்பன் வகையராவிற்கு சொந்தமான நிபந்தனை பட்டா நிலத்தை இன்று நம் கண்முன்னே எப்படி ஆக்கிரமித்து உள்ளார்களோ அப்படித்தான் தமிழகம் முழுவதும் மண்ணின் மக்களுக்குரிய வேளாண் நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பல்வேறு இடங்களில் உள்ள நிலத்தை மீட்கவே இந்த நில மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாயக மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் எஸ்.ஆர். அகமது, பீம் இந்தியா தலைவர் ஆர். பீம்குமார், வீர சாம்பவர் படைத்தலைவர் மிசா ரவிச்சந்திர சாம்பவர், தயா பொதுச் செயலாளர் ரா. மு. அருண்குமார், சமூக நீதிக்கான கூட்டமைப்பு க. கலையரசன், தாயக மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ப. வினோத்குமார், தமிழர் நீதி கட்சி தலைவர் தோழர் சுபா இளவரசன், அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் தோழர் மதி பறையனார், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழக தலைவர் வழக்கறிஞர் பொன் முருகேசன், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் தலைவர் பி. சுப்பிரமணியம், தமிழக மக்கள் புரட்சி கழக தலைவர் தோழர் அரங்க குணசேகரன் மற்றும் ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் தாயுமானவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு இயக்கங்கள் சார்ந்த தலைவர்கள் கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் அகதிகளைப் போல சொந்த நாட்டின் அகதிகளைப் போல மண்ணின் பூர்வகுடி மக்கள் கோரிக்கை வைத்து காத்து கிடக்கிறோம். தமிழக அரசு பூர்வகுடி மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு, நில உரிமை கோரிக்கைக்கு ஏற்காதே சலுகைகளின் உரிமை என்று வழங்கிவிட்டு உரிமையான நிலத்தை மட்டும் அபகரிக்க நினைக்காதே. மீட்டெடுப்போம் பூர்வகுடி மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்போம். வணக்கம். தாயக மக்கள் கட்சி, பீம் இந்தியா, தயா, வீர சாம்பவர் படை ஆகிய 4 அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் பல்வேறு தோழமை அமைப்புகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை மீட்டு அந்த நிலத்திற்கு உரிமையாளர்களிடம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அண்மையிலே ஒரு அத்துமீறல் அபகரிப்பு என்கிற அளவீட்டிலே பஞ்சமி நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் காப்பிலியப்பட்டி என்கிற அந்த கிராமத்தில் ஏற்கனவே 18 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிற சாதியவாதிகள் அந்த நிலத்தின் மீது ஒட்டநட்சத்திரம் நகராட்சியினுடைய குப்பை கிடங்காக மாற்றி இருக்கிறார்கள். அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு உரித்தான, தேவேந்திரர்கள் குறித்தான நிலம் இன்றைக்கு அபகரிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. அந்த பட்டா நிலத்திற்குள்ளாக சாலை அமைத்து அந்த நிலங்களை அபகரிக்க முயற்சிக்கின்றனர். அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய 60 ஏக்கர் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு பூர்வகுடி மக்களினுடைய இயக்கங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே திண்டுக்கல் மாவட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலத்தையும் மீட்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். குறிப்பாக பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு 2008 கோவை நீதிமன்றம், அதனை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம், அதை தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போய் 2012, மீண்டும் 2015 என்கிற வரலாற்று சிறப்புமிக்க 4 தீர்ப்புகள் பஞ்சமி நிலத்தை மீட்டு ஒரே ஒரு இடத்தும் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களுக்காக நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிகிறோம். ஆனால் பஞ்சமி நிலம் தொடர்பான தீர்ப்புகளை இதுவரைக்கும் கிஞ்சித்தும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. எனவே வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதனை கருத்தில் கொண்டாவது இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள், ஏறத்தாழ 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதார உரிமையா இருக்கக்கூடிய நிலம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும். அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புகளோடு குறிப்பாக ஆந்திராவிலும்
திண்டுக்கல் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு தனித்துவமாக வழங்கப்பட்டிருக்கிற படுகிரின மக்களுக்கும் தேவேந்திரர் மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அந்த தற்காஸ்ட் என்கிற பஞ்சமி நிலத்தினுடைய உட்கூறா இருக்கக்கூடிய அந்த நிலங்களையும் தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு மீட்டு தர வேண்டும். இதற்கு இடைப்பட்டது 1940 இருந்து 62 வரைக்கும் வழங்கப்பட்ட நிலக்குடியேற்ற கூட்டுறவு சங்கம் 70-30 என்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30 விழுக்காடு, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு 70 விழுக்காடு என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற 3,50,000 ஏக்கர் அந்த நிலத்தையும் மீட்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்வைக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பஞ்சமி நில மீட்பில் இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வலியுறுத்துகிறது.